Pandrom presented by SVS Agmar கடலை மாவு. மக்கள் விரும்பும் பாரம்பரியத்தையும் தரத்தையும் 4 தலைமுறைகளாக தருபவர்கள் நம் SVS Agmar கடலை மாவு. இந்த தீபாவளிக்கு SVS Agmar கடலை மாவு முறுக்கு மாவு வாங்குவோம். டேஸ்டான ஸ்வீட்ஸ் மற்றும் காரம் செய்ய 86 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க தயாரிப்புகள். 100% டேஸ்ட் 100% ஆரோக்கியம். உங்கள் SVS விரைவில் தமிழகம் எங்கும். நம்ம ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நம்ம கையில. இந்தியாலயே முதல் முறையா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்பில்ட் லஞ்ச் பாக்ஸ் வித் மைக்ரோசேஃப் ஹை குவாலிட்டி SS304 ஸ்டீல் 100% ஃபுட் கிரேட் மெட்டீரியல் பாக்ஸஸ் யூஸ் பண்றதுனால நாம சேஃபா இருக்க முடியும். ஹெல்த்துக்கு சூஸ் பண்ணுங்க My Bento லஞ்ச் பாக்ஸஸ். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது SVS Agmar கடலை மாவு வழங்கும் குக் பண்றோம். ஸோ குக் பண்றோம்ல இன்னைக்கு வர போற கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய நியூஸ் சேனல்ல இவங்க வாசிக்கிறதுக்காகவே உட்காந்து அந்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் அவங்க சொல்ற அப்படியே உச்சரிப்புகள், அவங்க பேசுற அந்த விதம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வணக்கம். அவங்கெல்லாம் பாயுதோ அவங்களோட இன்னும் யங்கா இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சுசீந்திரன் சார் அவரோட டைரக்ஷன்ல ஜெய அவர்களுடைய பேரா வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம வெல்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடியே அதை பத்தி சொல்லுவோம். அவங்க எவ்வளவு தூரம் வெக்கப்படுறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் திவ்யா துரைசாமி. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ உங்களுக்கு நிறைய நீங்க நியூஸ் வாசிக்கிறத நாங்க பாத்துறோம். நிறைய வீடியோஸ்ல யூடியூப் வீடியோஸ்ல பாத்துறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டுடியோல பாத்தீங்க. அது இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க நடிச்சு குக்கிங்ல எந்த அளவுக்கு? நானா குக் பண்ணுவேன். நான் எனக்கு நானே தான் குக் பண்ணிப்பேன். சோ அந்த மாதிரி பார்த்து தான் சமைச்சு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். தோசை அதெல்லாம் இல்ல. நான் நல்லாவே குக் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா குக் பண்ணுவேன். ஆனா ரொம்ப அந்த வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் எதுவும் சமைக்க தெரியாது. ட்ரெடிஷனல் அததான் கேட்க வந்தேன். இல்ல அப்படினா இப்போ நம்ம வீட்ல செய்யற சாம்பார், சாதம், ரசம், பொரியல், கூட்டு blah 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 அதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ்ல வரும். ஓகே, இன்னைக்கு எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா செஞ்சதுக்கு அப்புறம் தான் பேர் வைக்க முடியும். இது நான் ரெகுலரா வீட்ல குக் பண்றேன். பேர் வைக்க யாராவது இருப்பாங்களா? இல்ல நீங்க இருப்பீங்க. சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு சொல்றோம். என்ன சரி, இந்த டிஷ்க்கு இப்ப நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுப்போம். முடிஞ்சா கண்டுபிடி. அது நீங்க தான், உங்களுக்கான சவால் தான் அது. இந்த ஸ்மைல் எங்கன்னு சொல்ல? சாராட்டோ. அதுடா ஹாசினிடா அது. அங்க பாரு. வண்டி வேற மாதிரி சட்டதான். ஆனா இப்ப செய்ய தேவையான பொருட்கள் என்ன நல்லா அத சொல்றதுக்கு முன்னாடி அதை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் 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 இருக்குமா? அப்போ மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இருக்குமா? கரம் மசாலா. கரம் மசாலா. சாஸ் உப்பு. உப்பு உப்பு வேணும்னா லெமன், வேணும்னா கர்ட், வேணும்னா எக், வேணும்னா எல்லாமே வேணும்னா தான். எனக்கு வந்து சிக்கன் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஹோட்டல்ல எப்பவுமே ஹோட்டல்ல தான் சாப்பிடும்போது தேவையில்லாம அது அன்ஹெல்தி. ஆமா, அது இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அக்கா நீங்க ரொம்ப எங்களை படிப்பறியில்லாத ட்ரீட் பண்ணாதீங்க. ஸ்பாயில் ஆயிடும்ல. அதனால என்ன ஆயிடும்னா நானே செய்யறது கத்துக்கிட்டேன். சோ அதனால ரொம்ப ஈஸியா குக் பண்ணுவேன். அதனால நீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது டவுட் இல்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இவ்ளோ பில்ட் அப் பண்ணி நல்லா இல்லனா அவ்வளவுதான். சனி போறோம் தனியா போகாது. 3 பேரோட போகுது. ஓகே ஃபைன், செய்யலாமா? ஸ்டார்ட். ஓகே, 1/2 kg சிக்கன் எடுத்தாச்சா? இப்ப ஒண்ணு நான் சொல்ல போடுங்க. ஓகே, இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடணும். எவ்வளவு போடணும்? இது சிக்கனுக்கு ஏத்த மாதிரி போடணும். எனக்கு எது குவாண்டிட்டி எல்லாம் தெரியாது. போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூனா? சரி ஓகே, இது ஒரு டேபிள் மேல இருக்குல்ல. விஜய் சித்து போட்ட டேபிள் ஜோக்கில் காண்டாகி செவத்தில் அண்டம் கொடுத்த ராம் நிஷான். அது ஜோக் என்று நினைத்து திவ்யா துரைசாமி அவருடைய ஹாசினி சிரிப்புடன் சமைக்க தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. இது என்ன? மிளகாத்தூள். நம்ம நல்ல ஸ்பைசியா, நல்லா காரமா சாப்பிடுறவங்க காரமா போட்டுக்கலாம். கம்மியா போட்டுக்கலாம். ஓகேவா? இது போட்டாச்சா? இதுக்கு அப்புறம் என்ன போடலாம்? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, புரிய மாட்டேங்குது. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? கொஞ்சம் சால்ட் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, ரொம்ப முக்கியம். அப்போ வந்து கொஞ்சம் லெமன் கட் பண்ணுங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சாரி,
இல்ல தமிழ்ல சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சரி, அந்த கொட்டையில எடுத்துருக்கேன். அதுதான் நான் எவ்வளவு அழகா சொன்னேன். இல்ல இல்ல கர்ட் போடனாலும் போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. எதுக்கு சும்மா இருக்குன்னா சுத்தம் சுத்தம் என்று சொல்லி தயிரில் போட்ட ஸ்பூனை மிளகாய் தூள் கப்பில் போட்டதில் திவ்யா துரைசாமியின் சுயரூபம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஓகே ஃபைன். நக்கியே அதுல பாதி மசாலா போயிடுச்சு. ஓகே, இது பர்ஃபெக்ட்டா கறி மட்டும் தான் இருக்கு. கழுவுனதா? ஆமா. ஷூரா? ஷூர். வச்சிட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இருங்க தப்பா க்ளோஸ் பண்ணிடாதீங்க, வெச்சிரா போகுது. சரி, பத்த வச்சாச்சு. பத்த வச்சாச்சா? இது ஃபுல் ஃப்ளேம் வச்சிரணும். ஃபுல் ஃப்ளேம் இருக்குல, கரெக்ட்டா 2 விசில் வந்தோம் ஆஃப் பண்ணி. ஓகே, இப்ப 2 விசில் வர வரைக்கும். சரி, நான் உங்கள்ட்ட கேட்டுட்டேன், அதுக்கு வரேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயி, நீங்க एक्चुअली ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க என்ன வர கிண்டல் பண்ணி. அத கூட இவ்வளவு சிரிச்சிட்டே சொல்றாங்க வர்ற. நீங்க ரோட்ல போறவங்கள்ட்ட அடி வாங்குறீங்க, உத வாங்குறீங்க, மிதி வாங்குறீங்க, கீழ போட்டு உருட்டுறாங்க, அடிக்குறாங்க, சப்பு சப்புன்னு அற வாங்குறீங்க. கஷ்டமா இல்லையா? உள்ளத்தில் காயங்கள் உண்டு. கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? அதை நான் மறக்கிறேன். இன்னொன்னு அதுதான் ரசிக்கிறாங்க. எதுக்காக சிரிச்சிங்கல்ல பார்த்து? அதுக்காக நீங்க வருங்காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு. பெருசா தெரியாது தப்பா. ஓகே, சிக்கன் வேகிறதுக்கு 2 விசில் போதுமானது. ஓஹோ, என்ன வாசனை சூப்பரா. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வாசனை நல்லா வருது. இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாமா? இப்போ இந்த சிக்கன் இருக்குல்ல, ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்களேன். இத எடுத்து நம்ம என்ன பண்ணனும்னா இதுக்குள்ள போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஏய் இருப்பா, இருக்குல்ல பயம் இருக்குல்ல. ஆமா, கம்மி பண்ண தப்பு கொளுத்துறவே. இப்போ நேரம் ஃப்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 10 minutes. Actually 10 minutes ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரை பயணம். முதல்ல வந்து ஒரு நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கப்புறம் யூடியூப் வந்து இன்னைக்கு அப்படியே சினிமாக்கு போயிருக்கீங்க. இப்போ டெபியூ மூவி முடிச்சிருக்கேன். சுசீந்திரன் சார் டைரக்ஷன்ல ஜெய்க்கு பேர் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னும் 2 ப்ராஜெக்ட் ஷூட் போயிட்டு இருக்கு. இப்போ திவாலிக்காக பிரேக் இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சுசீந்திரன் சார் எப்படி ஸ்பாட்ல எல்லாம் அப்படி ரொம்ப கெடுபிடியான ஒரு டைரக்டரா? இல்ல ரொம்ப ஜாலியா போச்சு. டயலாக்லாம் ஸ்பாட்ல தான் சொல்லி தருவாங்க. ஐ மீன் முன்னாடி எல்லாம் கொடுத்துடலாம் மாட்டாங்க, ஸ்பாட்ல சொல்வாங்க. ரொம்ப ரொம்ப டென்ஷனே ஆக மாட்டாரு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மூவி வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டா நான் ஒர்க் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் த எண்ட் வரைக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. டிஓபி சொன்னாங்க எல்லா படமும் இப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு போகாத அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்தாலும் நம்ம இதான் மூவியா அப்படி ஆடக்கூடாதுன்னு சார் சொன்னாங்க. இப்படிதான் எல்லா படமும் இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடாத, சூட் மட்டும் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சிக்கன் வெந்துருச்சு, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ஆஃப் பண்ணிட்டுமா? இந்த டிஷ் வந்து இப்போ பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சி, யாராவது பாப்பீங்களா? அங்க வச்சாலே தெரியும். ப்ளீஸ் அம்மா இந்த பிளேட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐயோ, உங்களுக்கு ஜூஸ் பண்ணலாம்னு நினைச்சா மறந்துட்டேனே. பண்ணுவோம் மொத அத வைங்க. இல்ல இது ரெண்டும் சேர்ந்து தான் வைக்கணும். சரி, ஜூஸ் பண்ணிடலாமா? பண்ணுவோம். இது இருக்கட்டுமா? 3 டம்ளரா? ஒருத்தரா 1 பண்ணட்டுமா? சரி, ஒரு 2 போதும். 3 பண்றேன். தூக்கிட்டு போறதுக்காக எனக்கு வேணும். சரி, ஓகே. இப்போ வாட்டர் எடுங்க, வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொல்லாதீங்க, எனக்கு தலை சுத்து. இப்போ சுகர் போடணும். ஓகே, என்னது இதுக்கு நான் எதுக்கு பச்சை மிளகாங்க, எல்லாம் சும்மா தானே இருக்கு, எல்லாம் போடலாம், தப்பு இல்ல. இன்னும் இதுக்குள்ள போய் இத போடுறீங்க? ஐயோ, எதுக்குள்ள நான் தான் சொன்னேன் இலைட் பார். சோ இந்த மாதிரி சூப்பரான சிக்கன் கிரேவிய நீங்களும் வந்து சும்மா சாப்பிடாம கூட ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்விஎஸ் அக்மார் கோதுமை மாவு சப்பாத்தி போட்டீங்கன்னா இல்ல சப்பாத்தி சாஃப்ட்டா மேல ஸ்மூத்தா சாப்பிடுறதே தெரியாம சூப்பரா இருக்கும். ஆமா, லைக் டேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முதல்ல இத வச்சு தொடச்சிரு. இப்ப தெரிஞ்சிருச்சு. முதல்ல தோசைகள்லாம் தொடச்சிருவோம் இத வச்சு, அப்புறமேல அவங்க சப்பாத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிளகா கிளை ஏங்க இப்படி சுடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்ட்டா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்தாப்புல நெருப்புல தூக்கி போடுறாது. என்னடா தீய வச்சு திங்கறீங்க? சுடுறீங்க, அடுப்புல சுடுறீங்கடா. அப்ப என்ன தோசைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க? எனக்கு வேணாம்டா அப்பா. டேஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் எதுக்கு கல்லுல வச்சிட்டு தூக்கி இதுலயே என்ன என்ன சுட்டதெல்லாம் இதுல சுடுவாங்களா? அப்புறம் தூக்கி தோசைகள்ல வைப்பாங்களா? நீங்க பிளேட் எடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். சாப்பிடுங்க. இது உங்களுக்கு மட்டும் தான். நீங்க வைங்க, நான் சாப்பிடுறேன். போபாட்டி. சரிப்பா. இது வைக்கட்டுமா? ஏங்க என்ன நிறைய எடுக்குறீங்க? கொஞ்சம் வைங்க, நல்லா இருக்குங்க. கொஞ்சம் லெமன் வேற அதிகமா பாப்பாங்க. சேர்த்துங்க.
போய் தங்கச்சிமா ஸ்பூன் தங்கச்சிமா கொஞ்சமா வேமா இல்ல மயோனைஸ் எடுக்கிறதுக்கு. சப்பாத்தி சுட்டு சிக்கனுடன் சாப்பிட தயாராகும் நேரத்தில் அடுப்பில் வைத்திருந்த சட்டியில் கையை சுட்டு கொண்ட திவ்யா துரைசாமி. தேங்க்யூ. இப்போ ஐயோ ஐயோ அண்ணே இப்ப இத எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி தரேன். அதுல கிளாஸ் சிக்கன் இது சும்மா குடிச்சு ஐயோ எதை சாப்பிட விட மாட்டேன்றாங்களே, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இது குடிச்சு இது எப்படி இருக்குன்னு இப்ப சொல்லுங்க. நீங்க சூப்பரா இருக்கு, வாங்க இது குடிச்சு பாருங்க. ஏங்க குடிங்க. சேஸ் 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 சேஸ். இப்போ இது குடிச்சு பார்த்து இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேஸ். குடிங்க. சூப்பரா இருக்கு. சோ இது கூட இன்னும் அதிகமா டேஸ்ட் வேணும்னா நீங்க எஸ்விஎஸ் அக்மார் கோதுமை மாவு வாங்கி இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்திக்கு சரியான சைட் டிஷ்ஷா இருக்கும். இப்போ இது லெமன் இது வந்து லெமன் மின்ட். லெமன் மின்ட் வந்து லெமன் போட்டுருக்கேன், வாட்டர் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சோடா கூட போட்டுக்கலாம். தெரியுதா? அந்த சால்ட் போடணும். அப்புறம் மின்ட் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் கீரி அப்படியே பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் கிடைக்கும், பிளஸ் உப்பு கிடைக்கும். அதெல்லாம் சேர்ந்தா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க அழுத்திட்டேன், அப்படி இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் இந்த சண்டேஸ் இந்த வீக்கெண்டை உங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அந்த திவ்யா சிக்கனை வந்து வீட்டில் சமைச்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. தேங்க்யூ. ஸோ உங்கள்கிட்ட இப்படி ஒரு டிஷ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியமா வேற லெவலில் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து உங்களோட படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சு பெரிய லெவலில் போய் திரும்ப இதே மாதிரி நீங்க இன்னொரு ஷோக்கு வரும்போது அது 100வது நாள் வெற்றி விழால உங்க படத்தோட வெற்றி விழால இந்த மாதிரி நம்ம ஷோக்கு வந்து நீங்க கலந்துக்கணும். ஸோ இந்த அன்பிற்கு ரொம்ப நன்றி. எங்க அன்பின் சார்பாக உங்களுக்கான ஒரு சூப்பரான கிஃப்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ சூப்பரான திவ்யா சிக்கன் பக்காவா இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே பயங்கர எனர்ஜியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மறக்காம இதை செஞ்சு பாருங்க. ஸோ இது எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு வழங்கும் குக் பண்றோம். ஏய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கலாம் திருடி சாப்பிடுற அளவுக்கு அந்த சிக்கன் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு இங்க பாரு, சும்மா சாப்பிடாதீங்க, மயோனைஸ் வச்சு சாப்பிடுங்க, அப்பதான் இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஏய் அது எறா அதான் உங்களே இருங்க நான் தான் சர்வ் பண்ணுவேன். ஏய் ப்ளீஸ். இதுனா உங்களுக்கு புரியல. இல்ல யாருமே எதுவும் குடிக்கல. இதெல்லாம் நம்ம அப்பவே சேஸ் சொல்லி குடிப்போம் எல்லாரும். ஏய் ப்ளீஸ் 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 வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இது வரைக்கும் நாங்க யார் சாப்பிடையும் இப்படி திருடி தின்னது கிடையாது. என்னையா முதல் தடவை இது நல்லா இருக்கு. இது வந்துச்சுன்னா மாட்டிப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. சப்பாத்தி சுட்டறேன், அதோட சேர்த்து சாப்பிடுங்க. தாயை மிஞ்சிட்ட மாதிரி. Visit Pockets Menswear for trendy and modern collections. Now at Ambattur, Pursivakkam and Manali.